அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய முக்கியமான பதிவு எதற்காக என்றால், இப்பொழுது நமது பறவைகள் குழுவில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சீட்டிங் பண்ணுறாங்க, பணத்தை வாங்கிட்டு பறவைகள் அனுப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அது யாருமே பெருசாக அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பணத்தை 2000, 5000, 10,000 போட்டோன்னு அப்படி விட்டுறாங்க. தரமாட்டேங்கிறான், பறவை தரலன்னு 2 நாள் போராடி பார்க்குறாங்க, 3ஆவது நாள் விட்டுறாங்க. அதுக்காக தான், இந்த அவேர்னஸ்க்காக தான் வீடியோ. எனக்கு தெரிந்து சென்னையை சேர்ந்த 2 நண்பர்கள், ஒருத்தர் 15,000, ஒருத்தர் 12,000 போட்டு ஏமாந்துட்டாங்க. நேற்றைய தகவலின்படி மதுரையை சேர்ந்த நமது அண்ணன் ஒருத்தர், மீரான் அண்ணன், அவங்க தம்பி ஒருத்தர் கிட்டத்தட்ட 56,000 ரூபா போட்டு பரவாயில்ல வரலன்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க. அது பணம் போடுறது நம்ம ஈஸியாக போட்டுடுறோம், ரேட்டு கம்மியாக கிடைக்குது, மற்றவங்கள்ட்ட விட இவங்ககிட்ட ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை அவங்களுக்கு போட்டு விட்டுறோம். பணத்தை போட்டு விட்டோன்னா அவன் பணத்தை வாங்கினோன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள். அது அவன் கேரளாவை சேர்ந்த, அவனுடைய ஒரிஜினல் பேர் ரியாஸ். இப்போ அவனுடைய பேரை மாற்றி நிவின் ஜே ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு வச்சுருக்கான். அவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பரு, ஒவ்வொரு மொபைல் நம்பரு, ஒரு 10-15 மொபைல் நம்பரை மாற்றி 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 போட்டு யாரெல்லாம் வாண்டட் போஸ்ட்டு போடுறோமோ அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில், இன்ஸ்டாகிராம் பேஜில், இந்த மாதிரி இதில் போய்ட்டு வாண்டட் போஸ்ட் நமக்கு கிரே வேணும் அப்படின்னு நம்ம வாண்டட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே மெசேஜ் பண்ணி என்கிட்ட கிரே செக் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணுவான். மெசேஜ் போட்டுட்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸில் நார்மலாக 31,000, 32, 33, 35 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, மார்க்கெட்டை விட கம்மியாக, 5,000 ரூபாய் கம்மியாக சொல்லுவான். கம்மியாக சொன்னோன்னா நமக்கு என்ன நினைப்போம், சரி நமக்கு இங்கே வாங்கினா 5,000 ரூபா கூடுதலாக போகுது, அவங்ககிட்ட வாங்கினா 5,000 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி 60,000 ரூபாயை 56,000 ரூபாயை போட்டாங்க நம்ம மதுரையை சேர்ந்த நண்பர் ஒருவர். இப்போ இந்த பதிவு நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, அவன் யார், என்ன, ஏது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரிந்தவர்கள்ட்ட நீங்கள் 5,000 ரூபா 2,000 ரூபா கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெரியாத நபர்களிடம் ஏமாறுறீங்க. தெரிந்த நபர்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இன்றைய மார்க்கெட் விலை இது தான். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க பறவை வாங்கும்போது அதுக்கு பறவை ரெக்கை நல்லா இருக்கா, அதனுடைய அழகு நல்லா இருக்கா, அது கால் இருக்கா, கை இருக்கா, நகம் இருக்கா, எல்லாத்தையும் 1000 கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுற அந்த நிவின் ஜே ஃபெர்னாண்டஸுங்கிற ஃப்ராடை நம்பி நிறைய பேர் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிவின் ஜே ஃபெர்னாண்டஸுங்கிறவன் நிறைய தடவை ஏமாற்றி நிறைய பேரை சீட்டிங் போட்டு பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்கான். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருமே பணம் போடுறதுக்கு முன்னாடி பேடு வச்சுருக்கவங்ககிட்ட ஒரு லைவ் வீடியோ கால் கேளுங்க. அது இல்லாமல் அவனோட லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விட சொல்லுங்கள். இந்த ரெண்டையுமே அவன் பண்ண மாட்டான். அந்த நிவின் ஜே ஃபெர்னாண்டஸுங்கிறவன் பண்ண மாட்டான். அவன் சமீப காலமாக எங்கேருந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னா, நாகர்கோயிலேருந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். முந்தியெல்லாம் கேரளாவிலேருந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். அவனுடைய நேட்டிவ் பிளேஸ் கேரளா. பட் இப்போ தமிழ் நல்லா கற்றுக்கிட்டு நாகர்கோயிலில் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, சென்னையை சேர்ந்த பையனை ஏமாற்றினது கனரா பேங்கு, யூனியன் பேங்கில் பணத்தை போட சொல்லி ஏமாற்றினான். இப்போ மதுரையில் அந்த அண்ணனை ஏமாற்றினது கர்நாடகா பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஏமாற்றிருக்கான். அதே மாதிரி இன்னொரு சென்னையை சேர்ந்த நண்பர்கிட்ட என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ஃபோன் கடையில் போய் ஃபோன் வாங்கியிருக்கான். ஃபோன் வாங்கிட்டு அங்கே உள்ள QR கோடை ஃபோட்டோ எடுத்து இந்த QR கோடுக்கு பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை போட்டு விட்டோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அது மாதிரி என்ன பண்ணுவான்னா, அவனுடைய இன்னொரு ஐடியா, 2-3 நம்பர் வச்சுருக்கான். டிரைவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நம்பர் அவனே வாண்டடாக கொடுப்பான். கொடுத்துட்டு டிரைவர்கிட்ட பேடை கொடுத்துட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து இவனே தான் பேசுவான். பேசிவிட்டு டிரைவர்கிட்ட, நான் டிரைவர் பேசுகிறேன், உங்களுக்கு சென்னை நாளை காலையில் வந்துடும், மதுரை நாளை காலையில் பேடு வந்துடும், DNA கார்டு கொடுத்தாங்களா அப்படின்னா, ஆமாம் ஏதோ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, என்ன கார்டுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். டிரைவர்கிட்ட கொடுத்த மாதிரியே அவனே எல்லாமே செட்டப்பு. அதனால் அந்த நிவின் ஜே ஃபெர்னாண்டஸுங்கிற ஒரு நாய், அந்த நாய் நிறைய பேரை சீட்டிங் பண்ணி நம்ம தமிழ்நாடு குரூப்பில் தான் இருக்கான், பார்த்துக்கிடுங்க. ரொம்ப உஷாராக இருங்க. கேரளாவில் அடிபட்டு மிதிபட்டு உதச்சி அவனை அள்ளி கொண்டு போட்டிருக்காங்க. இப்போ அவன் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடு குரூப்பில் அந்த நாய் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. நிவின் ஜே ஃபெர்னாண்டஸ் அவனுடைய பேர் இப்போதைய பேர், ஒரு பழைய ஒரிஜினல் பேர் ரியாஸ். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. கூகுள் பேயில் நிவின் ஜே ஃபெர்னாண்டஸ்னு வரும். அவனுடைய மொபைல் நம்பர் 10 நம்பர் வச்சுருப்பான். 10 நம்பரில் என்ன பண்ணோன்னா, பேங்க்கில் போய் மட்டும் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
ஸோ மக்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். அவன்கிட்ட லைவ் லொக்கேஷனு, அவன் வாண்டட் போஸ்ட் போட்டிருக்க அத்தனை பேருக்குமே அவன் வந்து மெசேஜ் போடுவான். நீங்கள் எல்லாருமே அவன்கிட்ட கேட்குறது வந்து லைவ் லொக்கேஷன் கேளுங்க, கரண்ட் லொக்கேஷன் கேளுங்க, பேடு லைவ் வீடியோ கால் பார்க்க சொல்லுங்கள். அவன் நம்மளோட பேடு பெங்களூரில் இருக்குமா கேட்டால் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், கேரளாவில் இருக்குதுன்னு சொல்லுவான். அங்கேருந்து ஏற்றி விட்றேன், இங்கேருந்து ஏற்றி விட்றேன், பெங்களூரில் ஆள் இருக்குது, நான் பெங்களூரில் எங்கள் ஆள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை நான் பிரீடரையும் உங்களையும் டேரெக்டாக சந்திக்க விட மாட்டேன், நான் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடு, 1 நம்பர் ஃப்ராடு. அவன் வந்து அவனெல்லாம் கையில் கிடச்சான் அப்படின்னா அவனெல்லாம் செருப்பாக கலத்தி அடிக்கணும். யார் கையில் கிடச்சாலும் அவனை விட்றாதீங்க. அவனை காவல்துறை மூலியமாக தக்க தண்டனை கொடுத்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத தண்டனையை தமிழ் உறவுகள் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கட்டாயமாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற பழமொழி இருக்குது. அது ஒரு நாள் அகப்படுவான் நிச்சயமாக. அகப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கேயுமே சந்திக்காத விபரீத விளைவுகளை தமிழ்நாடு காவல்துறையில்ட்ட அவன் சந்திப்பான். எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றிட்டு சீட்டிங் பண்ணிட்டு தப்பிச்சிருந்தான். ஒரு தடவை மாட்டும் போது நல்லா வச்சு அவனை செஞ்சு விட்ருவாங்க தமிழ்நாடு காவல்துறை. ஸோ எல்லோரும் அலர்ட்டாக இருங்க. பறவை வாங்குறவங்க எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. இந்த அலர்ட் பதிவுக்காக தான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் ஆட்களை நிறைய பேரை சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிரே இருக்குது, மக்காவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி ரேட்டு கம்மியாக போடுவான். அதே மாதிரி என்ன சொல்லுவான்னா, பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும், டிரான்ஸ்போர்ட் போட்டதுக்கப்புறம் அங்கே போய் டெலிவரி ஆனதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் போடுங்கம்மா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாக 1500 1300 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்ககிட்ட லைவ் லொக்கேஷன் கேளுங்க, லைவ் வீடியோ கால் கேளுங்க, கரண்ட் லொக்கேஷன் கேளுங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு கேளுங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த ஆதார் கார்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அவன் ஆதார் கார்டு ஃபோட்டோவையும் வாங்கிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் கேட்டு பேங்க்கில் போய் கேட்டுட்டு பணம் போடுங்க. யாருமே எடுத்த உடனே அட்வான்ஸ் போட்டு விட்றாதீங்க அவன்கிட்ட. மற்ற ஆட்கள், தெரிஞ்ச ஆட்கள் மூலியமாக பொருட்கள் வாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பொருள் விற்கிறாங்க. 500 1000 கூடுதலாக போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெரியாத ஆள்கள்கிட்ட கொஞ்சம் தானே அமௌண்ட்டு சொல்கிறாங்க, சின்ன அமௌண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு அலர்ட்டுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லோரும் கவனமாக பறவைகள் வாங்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பறவைகள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. அதனால் உங்களுடைய பணம், ஒவ்வொரு உழைப்பும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். ஸோ யாரை நம்பியும் ஈஸியாக பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. 500 1000 கூடுதலாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க நம்ம தமிழ்நாட்டு ப்ரீடர்ஸை. அவங்களும் அந்த பறவைகளுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. சில பறவைகள் பிடிக்கும்போது பறந்துடும், கேஜ் விட்டு பறந்துடும், அது அவங்களுக்கு லாஸு. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்போ பறவை பறக்கும் இறக்கும், இப்படி நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. அதனால் 500 1000 கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களை, தெரியாதவங்கள்ட்ட நம்பி பணத்தை போட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட பறவைகள் வாங்குங்க. நம்பிக்கையாக உள்ளவங்கள்ட்ட பறவைகள் வாங்குங்க. வாங்கிட்டு நல்லபடியாக பறவைகளை வளங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை. ஸோ நிவின் ஜே ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஃப்ராடுக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்பத்திரமாக இருங்க. கூகுள் பேயில் அவனுடைய பேர் நிவின் ஜே ஃபெர்னாண்டஸ்னு வரும். பேங்கிங் நேமில் மற்ற மெயில் ஐடி வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அதில் வேறு நேம் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும், பேங்க் டீட்டெயில், ஆதார் கார்டு டீட்டெயிலு, அவனை லைவ் வீடியோ கால் வர சொல்லுங்கள். அவன் லைவ் வீடியோ கால் நீங்கள் கேட்டால் வரவே மாட்டான். லைவ் லொக்கேஷனும் அனுப்ப மாட்டான், கரண்ட் லொக்கேஷனும் அனுப்ப மாட்டான். ஸோ கேர்ஃபுல்லாக அவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலையும் கேளுங்க. இனிமேல் யாரும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்த நாய்கிட்ட, அந்த நிவின் ஜே ஃபெர்னாண்டஸுங்கிற நாய்கிட்ட யாருமே ஏமாந்துடக்கூடாது. இந்த உங்களுக்கு அலர்ட்டுக்காக தான் இந்த பதிவுகளை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ மக்கள் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. 10-15 நம்பர் ஃபோன் நம்பர் வச்சுருக்காப்புல அவன் ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஒவ்வொரு தடவை ஏமாற்றுவான். ஸோ மக்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். அவனுக்கு தொழில் வந்து ஏமாத்துறது தான் தொழில். நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் இந்த அலர்ட்டுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.